Dear students, plus 2 Maths, Chapter 6, Applications of Vector Algebra, Vector இயற்கணிதத்தின் பயன்பாடுகள். Example 6.31, show that the straight line passing through the points A 6, 7, 5 and B 8, 10, 2 is perpendicular to the straight line passing through the points C 10, 2, minus 5 and D வந்து 8, 3, minus 4. இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு பாயிண்ட் வழியாக போகிற ஸ்ட்ரெயிட் லைனும் இந்த ரெண்டு பாயிண்ட் வழியாக போகிற ஸ்ட்ரெயிட் லைனும் பர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம டைரக்ஷன் கொசைன்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சிட்டு பி வெக்டர் டி வெக்டர் கூட கண்டுபிடிச்சிக்கலாம். நான் ஆனால் ஸ்ட்ரெயிட் லைன் எழுதிட்டேன். The straight line passing through the 2 points x1, y1, z1 and x2, y2, z2 is x minus x1 by x2 minus x1 equal to y minus y1 by y2 minus y1 equal to z minus z1 by z2 minus z1. இப்போ நமக்கு டைரக்ஷன் ரேஷியோஸ் அப்படின்னு பார்க்குறது x2 minus x1, y2 minus y1, z2 minus z1. நம்ம டைரெக்டாக இதை கூட நம்ம எடுத்துக்கலாம். நான் கண்டுபிடிச்சிட்டேன். x minus 6 by 8 minus 6, y minus 7 by 10 minus 7, z minus 5 by 6 minus 5. இப்போ கீழே x minus 6 by 2, y minus 7 by 3, z minus 5 by 6 minus 1 வந்து 1 வந்திருக்கு. இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா b வெக்டர் எழுதிக்கலாம். b வெக்டர் equal to 2y plus 3j plus k அப்படின்னு எழுதிக்கிறோம். இப்போ அனதர் ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இந்த ரெண்டு பாயிண்ட் வழியாக போகுது. இதுலேயே நம்ம டைரக்ஷன் ரேஷியோஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 8 minus 10 minus 2, அதே போல் 3 minus 2 வந்து 1, அதுக்கப்புறம் -4 of -5 வந்து +5 வந்துடும். இங்கே -4 இருக்கும், அதனால் அதுவும் +1 வந்துடும். இப்போ இது வந்து டைரக்ஷன் ரேஷியோஸ். இப்போ டி வெக்டர் எழுதிக்கலாம். -2i + j + k. இப்போ வந்து நமக்கு இந்த ரெண்டு லைனுக்கும் இன்பிட்வீன் த ஆங்கிள் வந்து இந்த ரெண்டு parallel வெக்டருக்கும் இன்பிட்வீன் த ஆங்கிள் தான் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். Angle between the two straight lines is equal to the angle between the vectors b vector and d vector. இப்போ b vector வந்து 2i plus 3j plus k, d vector வந்து -2i plus j plus k. இப்போ நம்ம வந்து cos theta is equal to b vector dot d vector by modulus of b vector into modulus of d vector. ஃபஸ்ட்டு b vector dot d vector கண்டுபிடிச்சிக்கிறேன். 2i plus 3j plus k dot with minus 2i plus j plus k. இது ரெண்டுக்கும் டாட் எடுக்கும்போது நமக்கு 2 into -2 -4, 3 into 1 3, 1 into 1 1. இப்போ -4 + 4ன்னு வந்துடும். ரெண்டு கேன்சல் ஆகிட்டு 0 கிடச்சிரும். அதனால் மேலே நியூமரேட்டர் 0 கிடைக்கிறதுனால நம்ம கீழே இருக்கிற மாடுலஸ் ஆஃப் b வெக்டரும் d வெக்டரும் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. which is equal to 0 by modulus of b vector into d vector which is equal to 0ன்னு தெரியும். அதனால் cos theta is equal to 0னா theta is equal to cos inverse of 0 which is equal to pi/2. இப்போ இந்த angle between the parallel vectors வந்து pi/2 கிடைக்கிறதுனால இந்த angle between the two straight linesஸும் நமக்கு pi/2 தான். அதனால் 2 லைன்ஸும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்பெண்டிகுலராக தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது எக்ஸாம்பிள் 6.32 show that the lines ஆர் parallel. இந்த ரெண்டு லைனுமே வந்து parallel அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் லைன் வந்து x minus 1 by 4 equal to 2 minus y by 6 equal to z minus 4 by 12 and x minus 3 by minus 2 equal to y minus 3 by 3 equal to 5 minus z by 6 are parallel அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் லைன் நம்ம கொடுத்துருக்கிற ரெண்டு லைனுமே வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இல்லை. அதனால் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதிக்கலாம். x minus 1 by 4 அப்படின்றது அப்படியே எழுதியிருக்கேன். அதுக்கடுத்து y, இங்கே 2 minus yன்னு இருக்குது. அந்த மைனஸை வெளியே எடுத்துகிட்டு அந்த மைனஸை கீழே போட்டுடுறேன். அப்போ இது வந்து மேலே y minus 2 by minus 6ன்னு இருக்கும். அதனால் இங்கே எழுதியாச்சு. அதுக்கடுத்தது இது z வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்லேயே தான் இருக்குது. z minus 4 by 12 அண்ட் செகண்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா x minus 3 by minus 2 y is equal to y minus 3 by 3. இது மட்டும் நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் வெளியே எடுத்துகிட்டு கீழே கொண்டு வந்துடணும். அப்போ z minus 5 by minus 6ன்னு வந்துடும். அதனால தான் இதை இங்கே எழுதியிருக்கோம். இப்போ இதில் b வெக்டர் வந்து நமக்கு 4i minus 6j plus 12k, d வெக்டர் வந்து -2i plus 3j minus 6k. அதை தான் இங்கே எழுதியிருக்கோம் பாருங்கள். b வெக்டர் ஈக்குவல் டு இது, d வெக்டர் ஈக்குவல் டு இது எழுதியாச்சு. அதுக்கு அடுத்தது இப்போ இந்த b வெக்டரில் நம்ம -2 காமனாக வெளியே எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். -2 இன்ட்டு இது -2i இது +3j -6kன்னு வந்துடும். இது வந்து நத்திங் பட் வந்து d வெக்டர். அதனால் b வெக்டர் ஈக்குவல் டு -2 இன்ட்டு d வெக்டர் அப்படின்னு எழுதிக்கலாம்.
எப்பயுமே ரெண்டு வெக்டர் கொடுத்துருக்கும்பொழுது ஒரு வெக்டர் வந்து இன்னொரு சம் ஸ்கேலார் டைம்ஸ் இன்னொரு வெக்டராக இருந்ததுன்னா அந்த ரெண்டு வெக்டருமே நமக்கு பேரலல் வெக்டர் அப்படின்னு தெரியும். அதனால் b is equal to -2 இன்ட்டு டி வெக்டர் அப்படின்னு கிடைக்கிறதுனால பி வெக்டரும் டி வெக்டரும் என்னவாக இருக்கும்னா பேரலாக இருக்கும். தேர்ஃபோர் கிவன் ஸ்ட்ரெயிட் லைன்ஸும் நமக்கு பேரலல் அப்படின்றது நல்லாவே தெரியும். தேங்க்யூ.